மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் இன்று மாலை 4 மணிக்கு உரையாற்றுகிறார் பிரதமர் மோடி. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியின் காட்டமான விமர்சனத்திற்கு பதிலளிப்பார் என எதிர்பார்ப்பு. நீட் தேர்வு, அக்னிவீர் திட்டம் என அடுக்கடுக்காக பிரச்சனைகளை எழுப்பி பாஜகவை திணறடித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. Exam is designed to create a quota for rich people and to create a passage for them into the system and is designed not to help poor students. विपक्ष के नेता को गंभीरता से लेना चाहिए. பிரதமர் மோடி முதல் அமித்ஷா வரை மூத்த அமைச்சர்கள் குறுக்கிட்டதால் அவையில் அனல் பறந்தது. अग्निवीर को किस चीज का सामना करना पड़ता है? शहीद का दर्जा मिलता है या नहीं मिलता है? कॉम्पनसेशन मिलता है नहीं मिलता है? पेंशन मिलती है नहीं मिलती है? वो उसको मालूम है. पॉइंट ऑफ ऑर्डर है मान्यवर. ये सदन झूठ बोलने की जगह नहीं है मान्यवर. यहाँ सच बोलना चाहिए. और अगर ये नहीं रखते हैं तो उनको மோடி, ஆர்எஸ்எஸ், பாஜக மட்டுமே இந்துக்கள் என கூறிக்கொள்பவர்கள் வன்முறை குறித்து மட்டுமே பேசுவதாக ராகுல் காந்தி காட்டம். नहीं 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 नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है. बीजेपी पूरा हिंदू समाज नहीं है. आरएसएस पूरा हिंदू समाज नहीं है. ஒட்டுமொத்த இந்து சமுதாயத்தையும் வன்முறையாளர்கள் என கூறி ராகுல் காந்தி அவமதித்து விட்டதாக பிரதமர் மோடி ஆவேசம். மக்களவையில் ராகுல் காந்தி பேசியதற்கு பிரியங்கா காந்தி வரவேற்பு. ராகுலின் பேச்சு இந்துக்களுக்கு எதிரானது அல்ல, பாஜகவிற்கு எதிரானது என விளக்கம். பிரதமர் மோடி விண்வெளிக்கு பயணம் மேற்கொள்கிறாரா? மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டம் குறித்து பேசிய இஸ்ரோ தலைவர் சோம்நாத் சூசக தகவல். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ கைது நடவடிக்கைக்கு எதிராக விளக்க. டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு மீது உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான 2 வழக்குகளிலும் பிஆர்எஸ் கட்சி தலைவர் கே கவிதாவுக்கு ஜாமீன் வழங்க மறுப்பு. மனுக்களை தள்ளுபடி செய்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாதுகாப்பு பணிக்கு தாமதமாக வந்த காவல் உதவி ஆய்வாளரை திட்டிய ஆந்திர அமைச்சரின் மனைவி. ఏంటి పొరపాటు? గవర్నమెంటే కదా ఇస్తుండే జీతము. వైసీపీ వాళ్ళు ఏమైనా ఇచ్చారా? మరి డ్యూటీ చేస్తున్నారా లేకపోతే ఏమన్నా మీకోసం అర్ధగంట నుంచి వెయిట్ చేస్తాము. உனக்கு இன்னும் விடியவில்லையா என திட்டிய போதிலும் சல்யூட் அடிக்கும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. వెహికల్లో క్యాన్ స్టార్ట్ చేయండి. குஜராத்தில் இடைவிடாது பெய்த கனமழையால் சாலையில் ஆறாக ஓடும் தண்ணீர். வீடுகளை சுற்றிலும் மழைநீர் தேங்கி இருப்பதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. அஸ்ஸாமில் கனமழை காரணமாக நிரம்பி வழியும் பிரம்மபுத்திரா நதி. மாவட்டம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிப்பு.
ஹரியானாவில் கொட்டும் மழையில் தாரை கொட்டி மோசமான சாலை சீரமைப்பு. சிறப்பான வேலை என வீடியோவை பகிர்ந்து பாஜகவை கிண்டலடித்த கேரள காங்கிரஸ். டெல்லியில் சாலையில் தேங்கியிருந்த வெள்ளத்தில் சென்று கொண்டிருந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் பழுது. சமூக வலைதளத்தில் கிண்டலடிக்கும் இன்ஸ்டாவாசிகள். போட்டித் தேர்வு வினாத்தாள் கசிந்தால் 10 ஆண்டு சிறை மற்றும் 1 கோடி ரூபாய் அபராதம். புதிய சட்டம் கொண்டுவர மத்திய பிரதேச அரசு திட்டம். தொழிலதிபர் விஜய் மல்லையாவிற்கு எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்ட். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 180 கோடி ரூபாய் கடன் பெற்று திருப்பிச் செலுத்தாத வழக்கில் மும்பை சிபிஐ நீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்ட மத்திய அரசின் 3 புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு தடை விதிக்க கோரி வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. புதிய குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக சட்டப்பிரிவு சார்பில் போராட்டம் அறிவிப்பு. சென்னை எழும்பூரில் வரும் 6ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய கிரிமினல் சட்டங்களுக்கு இபிஎஸ் எதிர்ப்பு. சட்டத்தின் பெயர்களை சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தியில் மாற்றியிருப்பது அப்பட்டமான ஹிந்தி திணிப்பு என்றும் காட்டம். புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வ கணபதி தலைமையில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் டெல்லியில் முகாம். முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள் உள்ளிட்டோரை மாற்ற போர்க்கொடி. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி வரும் 5ஆம் தேதி ரயில் மறியல். ராமேஸ்வரம் மீனவர் சங்க பிரதிநிதிகள் அறிவிப்பு. தஞ்சையில் அரசு பேருந்துகளில் ஏற அனுமதி மறுப்பதாக மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தூய்மை பணியாளர்கள் புகார். எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து அனுப்பி வைத்த போலீசார். பெரம்பலூரில் திருமண மண்டபத்திற்கு தடையில்லா சான்று வழங்க 20,000 ரூபாய் லஞ்சம். மாறு வேடத்தில் சென்று துணை தாசில்தார் விஓவை கைது செய்த காவல்துறை. ஸ்லோவேனியா அணிக்கு எதிரான ஆட்டத்தில் கோல் அடிக்கும் வாய்ப்புகளை பலமுறை தவறவிட்ட ரொனால்டோ மனமுடைந்து மைதானத்திலேயே அழுததால் ரசிகர்கள் சோகம்.